அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மற்றும் ஒரு வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. டொரண்டோ விலை நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 1 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே இன்று டொரண்டோவுக்கு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் விஜயம் மேற்கொண்டிருந்தார். ஒரு புதிய விடயம், குறிப்பாக தொழில்நுட்பம் சம்பந்தமான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் அதற்கு மத்திய அரசு எவ்வாறான நிதியை பங்களிக்கிறது என்பது தொடர்பான அறிவித்தலிலே பல கேள்விகளுக்கு பதில் அளித்திருந்தார். ஆகவே குறிப்பாக இதிலே உக்ரைன் பற்றிய நிலவரம், அதே நேரத்தில் இந்த அரேப்கேன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆப் நீங்கள் உபயோகப்படுத்தியிருப்பீர்கள் கோவிட் காலத்திலே. அது தற்பொழுது நிறுத்தப்பட்டிருந்தது, அனைவரும் மறைந்த விடயம். ஆகவே இதற்கு அதிகமான பணம் செலவு செய்ததாக சில குற்றச்சாட்டுகள், ஆகவே அது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. ஆகவே இது தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து கனேடிய விளம் பகுதியிலே நாங்கள் பார்க்க இருப்பது ஹாமில்டன் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் $23.5 மில்லியன் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் ஒமர் அல்கப்ரா அவர்கள் இன்று ஹாமில்டன் சர்வதேச விமான நிலையத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டு அங்கே இந்த அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். சில கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். ஆகவே இவை தொடர்பாக பார்க்க போகின்றோம். இவை தவிர வழமையாக நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, கனேடிய செய்திகள், கலையரங்கம், இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நாங்கள் பார்க்க போவது டொரண்டோவுக்கு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வருகை தந்திருந்தார். சில மத்திய அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற செயல் திட்டங்கள் தொடர்பான அறிவித்தல்களை என்று வழங்கியிருந்தார். இதில் குறிப்பாக பல கேள்விகளையும் அவர் சந்தித்திருந்தார். இதில் குறிப்பாக இந்த அரேப்கன் என்ற செயலி உங்களுக்கு தெரியும், கோவிட் ஆரம்பித்த பொழுது அந்த ஆப் கொண்டு வரப்பட்டது. அதே நேரத்திலே கனடாவுக்குள் வருகின்றவர்களும் சரி, வெளியிலே செல்லுகின்றவர்களும் சரி அதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இதன் மூலம் ஒரு கோவிட்டின் நோய் தொற்று எண்ணிக்கை ஓரளவுக்கு கண்காணித்துக் கொள்வதற்கும், யார் யார் வெளியிலே செல்லுகின்றார்கள் வருகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த ஆப் பயன்படுத்தப்படுது. குறிப்பாக நீங்கள் தடுப்பூசி போட்ட போது கூட அதனுடைய தடுப்பூசி அத்தாட்சி, அதாவது நீங்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டதுக்கான பல விவரங்களை அதிலே பதிவேற்றம் செய்ய வேண்டும். இப்படி பல விடயங்களுக்கு அதுக்காக இது உபயோகப்படுத்தப்பட்டது. பின்னர் கடந்த வருடம் பார்த்தீர்களானால் இதனுடைய பயன்பாடு முற்றுமுழுசாக நிறுத்தப்பட்டு விட்டது. ஆகவே ஒரு குறுகிய காலத்துக்காக இதிலே அதிகமான பணம் செலவழிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இதிலே இந்த $9 மில்லியன் இதற்காக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த மேம்பாடு தொடர்பான ஒப்பந்தங்களுக்கு இதிலே $8.3 மில்லியன் GEC ஸ்ட்ராட்டஜி என்ற நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதாகவும், அவர்கள் அதை பின்னர் பிரித்து 6 வெளி நிறுவனங்களுக்கு ஒப்பந்தமாக வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதிலே இந்த நிறுவனம் முதலாவது பிரதானமான நிறுவனம் என்று பார்த்தோமாக இருந்தால் இதிலே 2 நபர்கள் கொண்ட நிறுவனத்துக்கு இது வழங்கப்பட்டது. ஆகவே ஒரு 2 இருக்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு இவ்வளவு $1 மில்லியன் வழங்கப்பட்டது, இது சரியான முடிவா, இப்படி பல கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆகவே இதற்கு சில பதிலை கனடிய பிரதமர் வழங்கியிருந்தார். இதை தவிரவும் உக்ரைன் தொடர்பான நிலைப்பாடு என்ன, ஏனைய நாடுகள் என்னென்ன செய்கின்றன, இது தொடர்பான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. ஆகவே இவற்றுக்கெல்லாம் அவர் கூறிய விடயங்கள் என்ன பார்க்கலாம். Canada has been one of the countries around the world that has been the most steadfast friend and supporter of Ukraine. We've sent humanitarian aid, we've sent financial and economic aid, and we've sent significant military aid to Ukraine in defending its territory against the illegal and illegitimate Russian invasion. We will continue to be there for Ukraine. We have regular conversations with the Ukrainian leadership and the Ukrainian military to make sure that we're sending them exactly what they need as quickly as possible, and we're going to continue to do that. We have nothing to announce today, but we'll continue to look at how best Canada can help. The fact is, we will always stand up for Canadians' fundamental rights.
This is a principle that this government has. Defending Canadians' rights and freedoms is something I have never backed off on, and it's not aimed at the provinces or even at one province specifically. It's a principle that this government stands by. I will always defend people's fundamental rights and freedoms. That's something that is understood and expected even by my provincial counterparts. But as I've demonstrated many times, we're also able to work together on areas we agree, whether it be on economic investments and growth or whether it be on healthcare. I know Canadians need us to come together to solve healthcare for the medium and long term, and that's exactly what we're working on with premiers right now. We're going to continue to work collaboratively on the things that Canadians expect us to do. The court ruling just came down on Friday, I believe, and we're looking at it carefully. Obviously, making sure we're defending Canadians' safety and security is always going to be a priority for us, and will continue to be. Hey, good morning, Prime Minister. Colin DeMello from Global News. Housing Minister Ahmed Hassan recently gave $93,000 worth of communications contracts to a firm that focuses on the food industry and is actually owned by the sister of a senior staffer. Do you think those contracts were appropriate, and what kind of corrective action do you plan on taking? I know the Minister has spoken to this and will continue to answer questions on this. My preoccupation is that rules always be followed, but also that members of Parliament continue to put a priority on connecting and communicating with Canadians. It's a responsibility of any member of Parliament to make sure that they are communicating and connecting with their citizens, and we expect that to be done. So your preoccupation is that the rules would be followed. What happens if somebody doesn't follow the rules? You didn't really answer whether you think this contract is appropriate or not, and what are you willing to do as the boss to, let the minister know that these contracts may have been inappropriate? The minister is making sure that he's answering all questions on this, and we're making sure that all rules are followed. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 11 நிமிடமாக இருக்கிறது. வெளியில் வெப்பநிலை 1 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. அனைத்து விதமான உங்களுடைய ஆயுள் காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, ட்ராவல் இன்சூரன்ஸ், இப்படி அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பார்த்தோம். அதிலே உக்ரைன் தொடர்பான நிலவரம், இது சம்பந்தமான கேள்விகள், அரைவ் கேன் ஆப் தொடர்பான விடயங்கள். இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தோமாக இருந்தால், மத்திய அரசுக்கும் மாகாணங்கள் மற்றும் பிரதேச முதல்வர்களுக்கும் இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு இல்லைன்னா ஒரு முரண்பாடு என்னவென்று பார்த்தீர்களானால், இந்த சுகாதார சம்பந்தமாக அல்லது சுகாதார பணியாளர்களுக்கான விடயங்கள் என்று தொடர் வருகின்ற பொழுது அவர்களுக்கான நிதி ஒதுக்கிடுவது என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே விரைவில் அனைவரோடும் பேசி வருவதாகவும் இதற்கான ஒரு சுமூகமான தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது, ஆரம்பத்தில் சொன்னது போல கனேடிய வளத்திலே நாங்கள் இன்று பார்க்க போவது ஹாமில்டன் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கு $23.5 மில்லியன் வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. போக்குவரத்து அமைச்சர் ஓமர் அல்கப்ரா அவர்கள் இன்று இந்த அறிவித்தலை ஹாமில்டன் ஏர்போர்ட்டிலே நேரடியாக சென்று அறிவித்திருந்தார். அதோடு பல கேள்விகளையும் சந்தித்திருந்தார்.
இதில் பார்த்தீர்கள் ஹாமில்டனை பொறுத்தவரையில் கடந்த வாரம் ஒரு அறிவித்தல் வெளிவந்திருந்தது. டொரண்டோ மற்றும் ஹாமில்டன் ஆகிய விமான நிலையங்களிலிருந்து வருகின்ற நீங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களிலே புதிதாக விமான சேவை 20 ஐரோப்பிய நாடுகளுக்கு விமான பயணத்தை மேற்கொள்வதற்கு ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். ஆகவே குறைந்த விலையில், குறிப்பாக $139 $169 வரையில் தான் இந்த கட்டணங்கள் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் முன்கூட்டியே நீங்கள் அந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் இப்படியாக இதற்கு சர்வதேச விமான நிலையம் என்கின்ற பொழுது இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். அதற்காக ஹாமில்டனிலே இந்த அறிவித்தல் வெளிவந்திருந்தது. இதை தவிர அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளில் முக்கியமானவை, கடந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், நத்தார் பகுதியிலே பல பயணிகள் நாட்டை விட்டு வெளியேறிய பொழுது, குறிப்பாக மெக்சிகோ இப்படியான இடங்களுக்கு செல்கின்ற பொழுது சன்விங் நிறுவனத்தின் சில விமான பரப்புகள் நிறுத்தப்பட்டிருந்தன. இதனால் பயணிகள் பலர் விமான நிலையங்களில் தங்க வேண்டியிருந்தது. அவர்களுடைய பொதிகள் கிடைக்கவில்லை, பல லக்கேஜ் கிடைக்கவில்லை, அவர்கள் தொலைத்ததாக சொல்லியிருந்தார்கள். ஆகவே இப்படியெல்லாம் பல விடயங்கள் சொல்லப்பட்டன. இதற்கெல்லாம் என்ன மாதிரியான பதில் அவர் வழங்கியிருந்தார் என்பதை நாங்கள் இன்றைய கனேடிய விலத்திலே பார்க்கலாம். Sunwing Airline is cancelling multiple flights across prairie cities, also in the Maritimes today. That's been announced. Is that a reasonable way of dealing with their airline woes? Is that a reasonable solution to Canadians to just unilaterally cancel these flights from these cities? Look, let me just say that the Christmas ordeal that happened for many Sunwing passengers was unacceptable. We went over that. Given how passengers were left stranded for days on end without information, was really not something that any of us would tolerate or accept. And I have personally raised that issue with Sunwing. When it comes to their follow-up decisions on managing their operations to deal with their capacity and ability to deliver that service, that's up to them, as long as they are expected to uphold their obligations to their customers who purchase these tickets. And I will continually be there to ensure that airlines uphold their customers' rights and fulfill their obligation towards them. Okay, and then on the situation regarding baggage, there's stories about bags being donated by airlines to charities, bags that are being tracked by customers. Should they not be doing more to make sure those bags get into the hands of the people that they belong to? Yes, airlines should be doing more to ensure that their customers' luggage are safe and are handed over to them immediately after they arrive. That's what I expect airlines to do. And as I stated a few days ago, we are right now in the process of looking at strengthening the passenger bill of right to ensure that luggage rules are stronger and clearer, so airlines make sure that they respect their customers' luggage. Have you brought up specifically the situation of the donated bags? I've been reading these reports in the media, and I find it extremely frustrating when I hear of stories of people not having their luggage for days on end. We're standing here in front of DHL, UPS. We hear about how Amazon is able to identify where their items every moment. It's frustrating that airlines still have not modernized their luggage handling system, and it's really important that from a government point, we need to ensure that customers' rights are protected. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ்.
மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 18 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. நாங்கள் கனேடிய வலத்திலே போக்குவரத்து அமைச்சர் ரதமர அல்கப்ரா அவர்கள் கூறிய சில விடயங்களை பார்த்தோம். குறிப்பாக ஹாமில்டனின் விமான நிலையம் விசாரிக்கப்படுவதற்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது. இதை தவிர கடந்த டிசம்பர் நத்தாரில் ஏற்பட்ட பல விடயங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டன. குறிப்பாக இந்த லக்கேஜ் என்று வருகின்ற பொழுது அவர் சொன்னது மாதிரி பொதிகள் பார்சல்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் அது எங்கே இருக்கிறது அதை ட்ராக் செய்ய முடியும். அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு எடுத்து வந்து விட்டார்களா, அது உங்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டதா, இப்படி பல விடயங்களையும் உங்களுடைய கைத்தொலைபேசியிலேயே பார்த்து அறிந்து கொள்கின்ற வகையில் இருக்கின்ற பொழுது இந்த தொழில்நுட்பம் லக்கேஜ் இப்படியெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு அதாவது காணாமல் போவதற்கு அல்லது அது எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாத நிலை இருப்பது நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் தொழில்நுட்பத்து வரைவையில். ஆகவே இதை சரி செய்து மக்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு என்ன முறையாக செய்ய வேண்டுமோ அதை விமான நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது நாணய மாற்று விகிதம். கனேடிய நாணய மாற்று விகிதத்தை பொறுத்தவரையில் இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த வாரத்திலும் பார்க்க சற்று குறைந்த நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. 270.50 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவில் 50% குறைந்திருக்கிறது. கடந்த வாரம் நாங்கள் பார்த்தோம் என்றால் 62.50 இருந்தது இந்திய ரூபாவாக, இப்பொழுது 62 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளின் நிலவரம் இவ்வாறு பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 273.50 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.98 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 905-456-8433. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you?
பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டகாலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். Non, 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 non. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? இப்போ தானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 24 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து பார்க்க இருப்பது ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களுடைய ஒரு சிறிய காணொளி. இதில் என்ன என்று பார்த்தீர்களானால், இன்று ரூரல் ஒன்டாரியோ முனிசிபல் அசோசியேஷன், அதாவது ரோமா என்று சொல்லப்படுகின்ற இவர்களுடைய அனுவல் ஜெனரல் மீட்டிங் இடம்பெற்றிருந்தது. அதிலே இவர் ஒரு சிற்றுரை வழங்கியிருந்தார். இதில் இவர் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது ஒன்டாரியோ அடுத்து வருகின்ற மாதங்களில் அல்லது ஆண்டுகளில் இவ்வாறான விடயங்களில் அவர் கவனம் செலுத்துவதாக சொல்லியிருந்தார். குறிப்பாக இதிலே பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி, அதாவது வாகனங்களினுடைய உற்பத்தி, அதனுடைய உதிரி பாகங்கள், அதனுடைய எலக்ட்ரிக் வாகனங்கள், மின்சாரத்தில் இயங்குகின்ற வாகனங்கள் என்று வருகின்ற பொழுது அதற்கு தேவையான விடயங்கள், அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு அவ்வாறு இருக்கப் போகிறது. மக்களுடைய எண்ணிக்கை ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் வேறு இடங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து எப்படி குடியேறப் போகின்றார்கள், அவர்களுக்கான ஹவுசிங் மார்க்கெட், அதாவது வீட்டு தேவை எவ்வாறு இருக்கிறது. இது தவிர முக்கியமாக இப்பொழுது பலராலும் கேட்கப்படுகின்ற கேள்வி என்னவென்று பார்த்தீர்களானால், சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறை, வைத்தியசாலைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பு, சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத நிலை, இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இதில் இந்த பல விடயங்களை சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற இந்த காணொலியில் முக்கியமாக இந்த சுகாதார பணியாளர்களுடைய பற்றாக்குறை, அவர்களை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக சொல்லியிருந்தார். கடந்த வாரத்தில் நாங்களே சொல்லியிருந்தோம், அந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி பகிர்ந்திருந்தோம். ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் ஏனைய மாகாணங்கள், பிரதேசங்களில் பணியாற்றுகின்ற சுகாதார பணியாளர்கள், அது நர்ஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் ஒன்டாரியோவுக்கு வந்து பணியாற்ற முடியும் என்று சொல்லியிருந்தார். முன்னரெல்லாம் இதற்கு சில விதிமுறைகள் இருந்தன, இப்பொழுது அது அல்ல. ஆகவே இதை தவிர வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் எந்தெந்த வைத்தியசாலைகளுக்கு இன்னும் விரிவுபடுத்த வேண்டும், அதே நேரத்தில் புதிய வைத்தியசாலைகள் எங்கெல்லாம் உருவாக்கப் போகின்றார்கள், இது தொடர்பாகவும் பல விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். ஆகவே அது தொடர்பாக பார்க்கலாம். But I do want to say that our government is making historic investments in healthcare. We're adding 3,000 more hospital beds across the province, with 50 major hospital infrastructure projects underway. And there's very few communities that either are not going to get an addition to their hospital or going to get a brand new hospital. We're investing in 50 infrastructure projects, and we'll be investing more next year and the year after, to a tune of $40 billion. That's $40 billion putting back into our healthcare system, including many outside major cities like Bracebridge and Huntsville and Collingwood and Brant and Grand River, and just to name a few. I can keep going. People who live in more rural and remote parts of Ontario deserve to receive care in modern, state-of-the-art hospitals just like anyone else. And
And as we build new hospitals, we're expanding Ontario's healthcare workforce. We've increased funding to recruit, retain, and train nurses and other staff in the healthcare sector, including for our rural and remote communities. We're hiring healthcare workers has always been very, very difficult, especially in the north. So last week, as a lot of you heard, Minister Jones and Minister Dunlop unveiled our plans to expand the popular Learn and Stay grant. So this grant pays for all the costs of the tuition, books, and other supplies for students in high-demand fields, including nursing, paramedics, and lab techs, in return for agreeing to work in an underserved area of the province, including our rural and remote communities. And we're making it easier, faster, and more convenient for Ontarians everywhere to access quality care close to home, and that is home care. We're a big believer in home care because no one wants to end up in the hospital. My friends, our government is creating the conditions for jobs to grow and businesses to succeed. We're working to make life more affordable for Ontarians and to keep in line with the theme of this year's conference. We're breaking new ground on new homes and new infrastructure projects in every community in this province, from North Bay to Owen Sound and everywhere in between. But as we navigate global economic uncertainty, we know there's more to do. We must all stay focused. We can't take anything for granted. And I look forward to working with each and every one of you to make a stronger Ontario and to make sure that every community in Ontario is the best place to live, work, and raise a family. I want to thank each and every one of you. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். A1 GTA ரெனோவேஷன். உங்கள் வீட்டின் பெறுமதி அதிகரிக்கவும் நவீனமயமாக்கி அழகுபடுத்திக் கொள்ளவும். A1 GTA ரெனோவேஷன். பெயிண்டிங், ரீமாடலிங், பேஸ்மெண்ட் ரெனோவேஷன், ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஸ்பாட்லைட்ஸ் என அனைத்து வேலைகளையும் விரைவாக செய்திட A1 GTA ரெனோவேஷன். இத்தோடு இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். A1 GTA ரெனோவேஷன் 4167225519. குட் ஈவினிங். என்ன பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? வீடுகள் இருந்தால் திருத்த வேலைகள் இருக்கும், வீட்டினுடைய பராமரிப்பு, இப்படி நிறைய விடயங்கள் இருக்கும், பலவற்றை மாற்ற வேண்டி இருக்கும். ஆகவே உடனடியாகவே உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், அது உங்களுடைய சமையலறையை மாற்றியமைக்கப் போகிறீர்களா, அல்லது குளியலறையை மாற்றியமைக்கப் போகிறீர்களா, உங்களுடைய ஃப்ளோர் ஹார்ட்வுட் போட போகிறீர்களா, அல்லது புதுசாக பெயிண்ட் அடிக்க போகிறீங்களா, இப்படி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவை என்ற A1 GTA ரெனோவேஷன் உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். குறைந்த நேரத்தில் நிறைவான சேவையை வழங்குகின்றார்கள். உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகள், கடினமான வேலைகள் என்று இல்லாமல் அவர்களே என்னென்ன பொருட்களை நீங்கள் மாற்றப் போகிறீர்களோ அவர்கள் தங்களுடைய மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து உங்களுக்காக அதை மாற்றி தருகின்றார்கள். ஆகவே திரையில் தெரிகின்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு சொல்லுங்கள். அதே நேரத்தில் இலவச மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு முறை அழைத்து நீங்கள் விவரங்களை சொன்னால் எஸ்டிமேட் எவ்வளவு முடியும், என்ன மாதிரி என்ற விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே என்ன வேலையாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டின் வேலை உடனடியாக நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து பார்க்க போவது நாளை நிலவுகின்ற காலநிலை. இந்த வாரம் குறிப்பாக வருகின்ற புதன், வியாழன் இந்த நாட்கள் டொரண்டோவை பொறுத்தவரையில் 15 தொடக்கம் 20 சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவு ஏற்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. ஓரளவுக்கு நாங்கள் இந்த மாதத்தின் நிறைவுக்கு வாரத்தில் வந்து கொண்டிருந்தாலும் கூட அதிகமான பனிப்பொழிவு இந்த மாதத்தில் ஏற்படாவிட்டாலும் இது ஒரு பெரிய விடயமாக சொல்லப்படுகிறது. 15 to 20 சென்டிமீட்டர் வரையிலான புதன், வியாழக்கிழமைகளிலே போக்குவரத்து கடினமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே ஏனைய நகரங்களில் நாளை என்ன மாதிரி நிலவரம் பார்ப்போம்.
ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. தஞ்சை ஸ்நாக்ஸ், சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 34 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. கலையரங்கம் பார்ப்பதற்கு முன்பு நாங்கள் ஒரு செய்தியை பார்த்து கொண்டு செல்லலாம். கோவிட் தொற்றின் காரணமாக கனடாவில் இதுவரை 50,000க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று சுகாதார நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதிலே முக்கியமாக அதிகமான மரணங்கள் எங்கே நிகழ்ந்திருக்கின்றன என்று பார்த்தீர்களானால் கியூபெக்கில் பதிவாகி இருக்கிறது. கியூபெக் மாகாணத்தில் இன்று வரை 17,865 மரணங்கள் பதிவாகி இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதனை அடுத்ததாக எங்கே என்று பார்த்தீர்களானால் ஒன்டாரியோ இருக்கிறது. ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் 15,786 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. மூன்றாவதாக அல்பர்டா 5,470. இதைத் தொடர்ந்து பிசி பிரிட்டிஷ் கொலம்பியா 5,007. ஏனைய இடங்களில் பார்த்தீர்களானால் 5,000 குறைவாக, சில நேரம் 1,000 குறைவாகவும் சில பிரதேசங்கள் மாகாணங்களில் இருக்கின்றன. ஆகவே இன்று வெளியிடப்பட்ட தகவலின்படி இது வெளியாகி இருக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்தோமாக இருந்தால் யூகான், நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸ், நுவல்வுட் ஆகிய பிரதேசங்கள் கடந்த ஆண்டுடன் தங்கள் மரணங்களின் எண்ணிக்கையை பதிவு செய்வதை நிறுத்தி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இது முக்கியமாக அந்த இடங்களில் பார்த்தீர்களானால் இன்று வரை வெளியிடப்பட்டவை அல்ல. கடந்த 2022 கடந்த வருட நிறைவோடு அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தை அலங்கரிக்கின்றது ஒரு கனேடிய தயாரிப்பு. எம்பி கோனேஷ் அவர்களுடைய 100 பாடல்களை உருவாக்குகின்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு பல பாடல்களை வெளியிட்டு வருகின்றார். அந்த வகையில் இந்த பாடல் லக்ஷன்யா பாடிய பாடல். எம்பி கோனேஷ் அவர்களுடைய இசையில் பார்க்கலாம்.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிகரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிகரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் காரணமாக 50,000க்கும் மேற்பட்ட கனேடியர்கள் மரணமடைந்துள்ளார்கள். கோவிட் தொற்றின் ஆரம்பத்திலிருந்து இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை கோவிட் காரணமாக கனடாவின் மரண எண்ணிக்கை முதலில் 50,000 தாண்டியுள்ளதாக சுகாதார தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இன்று மாலையுடன் இறப்புகளின் எண்ணிக்கை 50,135 எட்டியுள்ளதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் கூறுகின்றது. மாகாண ரீதியில் அதிகூடிய இறப்புகள் கியூபெக் மாகாணத்தில் பதிவாகியுள்ளன. கியூபெக் மாகாணத்தில் இன்று வரை 17,865 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக மாகாண தரவுகள் தெரிவிக்கின்றன. மரணங்களின் எண்ணிக்கையில் ஒன்டாரியோ 2வது இடத்திலும் அல்பர்டா 3வது இடத்திலும் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை தரவுகளின்படி ஒன்டாரியோ மாகாணத்தில் 15,786 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அல்பர்டாவில் கடந்த புதன்கிழமை வரையிலான தரவுகளின் அடிப்படையில் 5,470 மரணங்கள் பதிவாகியுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வியாழக்கிழமை பதிவான தரவுகளின் அடிப்படையில் 5,007, சஸ்கெச்சுவானில் 1,826, மனிடோபாவில் வெள்ளிக்கிழமை வரையிலான தரவுகளின் அடிப்படையில் 2,403 என மரணங்கள் பதிவாகியுள்ளன. அட்லாண்டிக் கனடாவில் நியூ பிரன்ஸ்விக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மாகாணங்களில் செவ்வாய்க்கிழமை வரை முறையே 762, 85 மரணங்கள், நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் புதன்கிழமை வரையிலான தரவுகளில் 297 மரணங்களும், நோவஸ்கோஷியாவில் வியாழக்கிழமை வரை 706 மரணங்களும் முறையிடப்பட்டுள்ளன. யூகான், நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸ், நுனவுட் ஆகிய பிரதேசங்கள் கடந்த ஆண்டுடன் தங்கள் மரணங்களின் எண்ணிக்கையை பதிவு செய்வதை நிறுத்தியுள்ளன. இந்த 3 பிரதேசங்களும் 2020ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து மொத்தம் 21 இறப்புகளை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் பாதிக்கும் அதிகமானவை யூகான் பிராந்தியத்தில் பதிவாகியுள்ளன. ஆனாலும் உத்தியோகபூர்வமாக பதிவான மரணங்களின் எண்ணிக்கையை விட உண்மையான இறப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என பொது சுகாதார நிபுணர்கள் நீண்ட காலமாக கூறி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அரைவ்கன் செயலியின் பயன்பாட்டு மேம்பாட்டை ஒப்பந்தம் செய்வதற்கான முடிவு தர்க்கமற்றது என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். அரைவ்கன் செயலி தொடர்பான கொள்முதல் நடைமுறைகளை விசாரிக்குமாறு பிரிவி கவுன்சில் எழுத்தரிடம் கோரியுள்ளதாக பிரதமர் இன்று கூறினார். $1 மில்லியன் பெறுமதியான அரைவ்கன் செயலியின் ஒப்பந்தங்கள் 2 நபர் கொண்ட நிறுவனத்துக்கு வழங்கியது தர்க்கமற்ற ஒரு முடிவு என்று அவர் தெரிவித்துள்ளார். $9 மில்லியன் வழங்கப்பட்ட இந்த செயலியின் மேம்பாடு தொடர்பான ஒப்பந்தங்களில் $8.3 மில்லியன் GEC ஸ்ட்ராட்டஜி என்ற நிறுவனம் 6 வெளி நிறுவனங்களுக்கு துணை ஒப்பந்தமாக வழங்கியதாக அண்மையில் தெரிய வந்தது. இந்த நிறுவனங்களை பொதுச்சேவை அமைச்சு ஏன் நேரடியாக சேவைக்கு அமர்த்தவில்லை அல்லது அமைச்சினால் ஏன் இந்த பணியை செய்ய முடியவில்லை போன்ற கேள்வியை இந்த செயல்முறை எழுப்பியுள்ளது.
கோவிட் தொற்றின் காலத்தில் எல்லையை தாண்டி நாட்டுக்குள் நுழைபவர்களின் பயன்பாட்டுக்கு அரைவ்கன் செயலி கெனேடிய அரசாங்கத்தினால் கட்டாயப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாகாணங்கள் நாட்வித் ஸ்டாண்டிங் உட்பிரிவை முன்கூட்டியே பயன்படுத்தக்கூடாது என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். அவ்வாறு பயன்படுத்துவது அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்களை தடுக்கும் செயல் எனவும் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். இந்த விடயத்தில் கியூபெக் முதல்வர் பிரதமர் ட்ரூடோ மீது வார விடுமுறையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இந்த உட்பிரிவின் பயன்பாட்டை மட்டுப்படுத்துவதாக பிரதமர் பரிந்துரைத்து கியூபெக் மாகாணத்தின் ஜனநாயகத்தை தாக்கும் ஒரு செயல் என லெக்வாட் கூறியிருக்கின்றார். மாகாணங்கள் முன்கூட்டியே இந்த உட்பிரிவை பயன்படுத்தக்கூடாது என இதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்று பிரதமர் கருத்து தெரிவித்தார். பில் 21 என அழைக்கப்படும் கியூபெக் மதசார்பின்மை சட்டத்தின் மீது லெக்வாட் அரசாங்கம் முன்கூட்டியே இந்த விதியை செயல்படுத்தியிருந்தது. அதிகார பதவிகளில் இருக்கும் சில பொது ஊழியர்கள் பணியில் மத சின்னங்களை அணிவதை இது தடை செய்கிறது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சட்டம் மூலம் உச்சநீதிமன்றத்தை அடையும் போது தனது அரசாங்கம் அதில் தலையிட திட்டமிட்டுள்ளதாக ட்ரூடோ கூறியிருக்கின்றார். ஆனாலும் கியூபெக் மாகாணத்தின் சட்டங்களை அதன் சட்டசபை முடிவு செய்ய வேண்டும் எனவும் லெக்வாட் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றார். கனடா தனது பிராங்கோபோன் குடிவரவு இலக்கை கடந்த வருடம் எட்டியிருக்கிறது. கடந்த ஆண்டில் கனடா முழுவதும் 16,300க்கும் மேற்பட்ட புதிய குடியேற்றவாசிகள் பிராங்கோபோன் சிறுபான்மை சமூகங்களில் குடியேறியுள்ளார்கள். இன்று குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் தனது அமைச்சின் நாடாளுமன்ற செயலாளர், அரச கர்ம மொழிகள் அமைச்சரின் நாடாளுமன்ற செயலாளர் ஆகியோருடன் இணைந்து இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். 2006ஆம் ஆண்டின் பின்னர் கடந்த வருடம் அதிக எண்ணிக்கையிலான பிராங்கோபோன் புதிய குடியேற்றவாசிகள் கனடாவுக்குள் வரவேற்கப்பட்டுள்ளார்கள். 2022ஆம் ஆண்டில் கியூபெக் மாகாணத்துக்கு வெளியே 4.4% பிரெஞ்சு மொழி பேசும் புலம்பெயர்ந்தோரின் இலக்கை அடைந்ததாக இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டின் தவறான பாலியல் நடத்தையில் ஈடுபடவில்லை என்று கெனேடிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டின் இறுதியில் பாலியல் வன்கொடுமை வழக்கிலிருந்து மூத்த ராணுவ அதிகாரியான ஃபோர்டின் விடுவிக்கப்பட்டார். இந்த மறு ஆய்வு செயல்முறை எந்த நிர்வாக நடவடிக்கையையும் கோரவில்லை என்று கெனேடிய ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் நிர்வாக மறு ஆய்வு தேவையில்லை எனவும் கூறப்படுகிறது. ஃபோர்டினுக்கு அவரது பதவி அனுபவத்துக்கு ஏற்றவாறு பொருத்தமான கடமைகள் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அது எப்போது நிகழலாம் என்பதற்கான கால எல்லை வழங்கப்படவில்லை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கெனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கெனேடிய செய்திகள், கெனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோவில் நேரம் இரவு 9 மணி கடந்து 48 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்ற நேயர்கள், அதே நேரத்தில் எங்களுக்கு விளம்பரங்கள் வழங்கி அனுசரணை வழங்குகின்ற விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை டொரண்டோ நேரம் எமது நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகிறது. கனேடிய செய்திகள், தகவல்களை நீங்கள் நேரடியாக அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய ஆப் இருக்கிறது, ஆகவே நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். GEC தமிழ் என்று சர்ச் செய்தீர்களானால் அது ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS ஆக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிலே தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நேரடியாக எமது செய்திகள், தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். இதை தவிர IPTV, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக எமது செய்திகள், நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ள முடியும். மீண்டும் நாளை இன்னும் புதிய செய்திகள், தகவல்களோடு சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.